ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானுமே நல்லா இருக்கேன். இந்த வீடியோ வந்து எனக்கு தெரிஞ்சு 2 வீக்ஸ் முன்னாடி ஷார்ட்ஸா போட்டிருப்பேன். அதாவது வந்து இந்த தமிழ் வருஷப்பிறப்புக்கு முன்னாடி நாள், அன்னைக்கு தான் நாங்க பேக்கிங் பண்ணியிருந்தோம். அப்போ போடும்போது என்னன்னா, நெறைய விஷயம் நம்மளால ஷேர் பண்ண முடியாது இல்லையா? அதுக்கப்புறம் நான் வந்தும் ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. இப்போ வரைக்கும் அந்த டயர்ட்னஸ் இருக்கு. பேசிக்காவே நம்ம சோம்பேறியா? இந்த மாரி ட்ராவலிங்லாம் போயிட்டு வந்தோம்னா, இன்னும் அந்த சோம்பேறித்தனத்தோட உச்சத்தில இருப்போம் நம்ம வந்து. சும்மா ஏதோ இருக்கிறத சாப்பிட்டுட்டு அப்படியே தூங்கிட்டு இப்படியே தான் போயிட்டுருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா வீட கிளீன் பண்ணிட்டுருக்கேன் இப்போ வரைக்கும் நானு. என்னன்னா, அது வந்து நான் அந்த ட்ரிப்பு வந்து ஒரு 3 மந்த், 4 மந்த்துக்கு முன்னாடியே பிளான் போட்டது. இது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு மாரி போட்டது. அதாவது என்னன்னா, என் ஹஸ்பண்டோட சைட்லேருந்து வந்த ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்பு மாரி நாங்க பிளான் போட்டு வச்சிருந்தோம். டிக்கெட்லாம் அப்பயே புக் பண்ணி வச்சிருந்தோம் நாங்க. அதுக்காக வந்து அதுக்கான திங்ஸுமே நாங்க உடனே வாங்கல. கொஞ்சம் கொஞ்சமா வாங்கினது தான். இந்த சூட்கேஸ்லாம் கூட நாங்க வந்து அந்த டைம்க்காக தான் வாங்கினோம். இதுக்கு முன்னாடிலாம் நாங்க இவ்வளோ பெரிய ட்ரிப்லாம் போனதில்ல. ஏதோ 1 நாள், 2 நாள் போவோம். அதுக்காக நம்ம பேக் யூஸ் பண்ணிப்போம். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தமாரி இவ்வளோ பெரிய ட்ரிப் போனது. இந்த ட்ரிப் என்னன்னா, எந்த ரிலேஷனும் நம்பாம நம்ம வரைக்கும் போறோம் இல்லையா? இதுவே ஒரு தைரியமான ஒரு விஷயம் தான். இந்த வீடியோ வந்து சில கிளிப்ஸ் வந்து வைடா இருக்கும். சில கிளிப்ஸ் வந்து பிரெத்தா இருக்கும். ஏன்னா, என்னோட கேமராமேன் என் பையனோட லட்சணம் அந்த மாதிரியா வந்து. அதுக்காக என்ன திட்டாதீங்க. இந்த ஒரு வீடியோ மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். அதுக்காக தான். என்னன்னா, குழந்தை வந்து அந்த டைம்ல வந்து பேக்கிங்கும் ஹெல்ப் பண்ணிட்டு வீடியோவும் எடுத்துட்டு இருந்தான் குழந்தை. அவனுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. சரி, நீ எடுக்கிற வரைக்கும் எடுப்பா தம்பி அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் நாங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து பாப்பா வந்து நாங்க ஒரு சூட்கேஸ் தான் வாங்கினோம். பாப்பா வந்து எனக்கு ஒரு சூட்கேஸ் வேணும்னு ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்தா. நான் சொன்னேன், இது வேண்டாம் வேஸ்ட் ஆயிடும்னாலும் எனக்கு வேணும்னு அடம் பிடிச்சு வாங்கின சூட்கேஸ் தான் இந்த பாபி சூட்கேஸு. என்ன சொன்னேன்னா, என்னோட துணி மட்டும் தான் இருக்கணும், வேறு துணி வைக்கக்கூடாதுண்ணா. சரின்னு விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா அவளதே கொஞ்சம் துணி தான் ரொம்பிச்சு. அதுக்குள்ளே அவ்வளோ இடம் இருக்குது. சரின்ட்டு எடுத்து யூஸ் பண்ணோம். கொஞ்சம் அழுத்துது. அதுக்கப்புறமா வந்து சரி வேண்டாம் வேண்டாம், நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்கம்மான்னு சொல்லிட்டா. சரி, என்னோட துணியும் பாப்பாவோட துணியுமே இந்த பிங்க் கலர் சூட்கேஸில் வச்சுட்டு, இதில் வந்து என்னென்னா ஹீட்டர், இந்த தண்ணி சூடு பண்ணுவோம் இல்லையா? பக்கெட்டில் போட்டு சூடு பண்ணுவோம்ல, அதையுமே நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்குலேஷன் என்ன சொன்னாங்கன்னா, அங்கே வந்து சுடு தண்ணி வந்து நமக்கு வந்து ரூ. 200 ரூ. 300 கேட்பாங்க. பக்கெட்டுக்கு ரூ. 1 அப்பயே சொன்னேன், அப்போல்லாம் கேட்க மாட்டாங்க, ரூம்லேயே தானே இருக்கோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை கேட்பாங்க, நீங்கள் எதுக்கும் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட இருந்தான்னாங்க. அதுக்காக எடுத்துக்கிட்டது அது. ஆனால் அதுக்கு அங்கே போய் யூஸ் ஆகலை. ஏன்னா நான் சொன்ன மாதிரியே அங்கே ரூம்லேயே ஹீட்ரு இருந்தது. அவங்க காசுலாம் கேட்கல. மேபி அவங்க போகும்போது அந்த டைமில் கேட்டிருப்பாங்களோ என்னவோ நமக்கு தெரியல. இப்போ அது கேட்கல. அதனால் அது யூஸ் ஆகலை. இது பேக் பண்ணுறது முக்கியம் இல்லை, துணி மட்டும் பேக் பண்ணுறது முக்கியம் இல்லை. கண்டிப்பாக மெடிசன்ஸ் வேணும் இல்லையா? மெடிசன்ஸே அந்த டைமில் நான் வாங்கலை. மெடிசன்ஸே நான் லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தேன். ஏன்னா வந்து இங்கே இருந்தாலும் நம்ம ஊர் கிளைமேட்டே நமக்கு ஏற்றுக்காது. புது கிளைமேட் ஏற்றுக்கிறது கஷ்டம் இல்லையா? அதனால் மெடிசன்ஸ்லாம் வாங்கணுமேன்னு சொல்லிட்டு கடன்னு பேக் பண்ணுறேன். என்னென்னா, மறுநாள் வந்து நம்ம தமிழ் வருஷப்பிறப்பு. நம்ம அப்படியே வீடை போட்டுட்டும் போக முடியாது. சாமி கும்பிட்ணும். நான் ரொம்ப சிம்பிளாக தான் அன்றைக்கி கூட வந்து சாமி கும்பிட்டேன். நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா நம்ம காலையில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு 9:00 சொன்னாங்க ட்ரெயினு. நான் வீட்டிலேருந்தே வந்து 8:30க்கெலாம் கிளம்பிட்டேன். நமக்கு பக்கம் தான் ரயில்வே ஸ்டேஷன். இங்கேருந்து போனால் கூட ஒரு 10 நிமிஷம் தான். ஆனால் நம்ம சூட்கேஸ் எல்லாம் கொள்ளணும் இல்லையா? 2, 3 ட்ரிப்பு வண்டியிலே போயிட்டு அதான் சொல்கிறோம்ல, ஃப்ரெண்ட்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஓரளவுக்கு நாங்கள் தப்பிச்சிட்டோம். நாங்கள் எல்லா விஷயத்துலையுமே நாங்கள் போகும்போது எவ்வளோ ஜாலி இருந்ததோ, வரும்போது எப்படா நம்ம வீட்டுக்கு வருவோமோன்ற மாரி இருக்குது. எங்கே நம்ம போய் தங்கினாலுமே 1 நாள் 2 நாள் தான் நம்மளால் முடியுது. அதுக்கு மேலே நம்ம மைண்ட் செட்டினோ நம்ம வீடு நம்ம இருக்கிற இடத்த தான் தேடுற மாரி இருக்குது. அதே மாதிரி தான் நான் 2 இடம் பிளான் போட்டிருந்தோம், மணாலி அண்ட் டெல்லி. டெல்லி வந்து பிளான் போடலை. என்னன்னா, எங்களுக்கு வந்து நாங்கள் போட்ட பேக்கேஜ் வந்து முடிஞ்சிட்டு 1.5 நாள் சும்மா இருக்குது. அந்த 1.5 நாள் நம்ம ரோட்டில் உட்கார முடியாது இல்லையா? எப்படி இருந்தாலும் ட்ரெயின் வந்து டெல்லியில் தானே ஏறி ஆகணும். அதனால அந்த டெல்லியில் 1 டே சும்மா ஸ்டே பண்ணிவிட்டு சும்மா ஷாப்பிங்லாம் போகலாம் அப்படின்ற ஐடியா தான் போட்டோம். ஆனால் மணாலியில் இருந்திருக்கேன். நான் எந்த ஃபீலிங்கும் பண்ணல. எனக்கு அந்த 4 டேஸ் எப்படி போச்சுன்னே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. ஆனால் டெல்லியிலேருந்து அந்த 1.5 நாளுமே எப்படா நம்ம சென்னை ரீச் ஆவோம், நம்ம வீட்டுக்கு போவோன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதான் சொல்கிறேன் இல்லையா, எங்கே போனாலும் நம்ம வீடு தான் நமக்கு அப்படின்றது இன்னமும் அது உண்மை தான் போல இருக்குது. டெல்லி வந்து பிடிக்கலையான்னு கேட்டால், உண்மையாக சொன்னால் எனக்கு பிடிக்கல பர்சனலாக. ஏன்னு கேட்டால் வந்து நமக்கும் அந்த ஊருக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. மணாலி கூட நம்ம ஊர் கிடையாது, அதுவும் நார்த் இந்தியன் ஸ்டைல் தான். ஆனால் அங்கே என்னென்னா, அங்கே ஒரு என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற ஒரு பிஹேவியரும் அங்கே இருக்க மனுஷங்க அங்கே இருக்கிறதுல ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் டெல்லின்றது வந்து நம்மளால் முடியல, சுத்தமாக சமாளிக்க முடியல. இன்னும் கேட்டால் இந்த கிளைமேட்டு கூட ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. நம்ம ஊர் வெயிலில் கூட நம்ம எவ்வளோ நேரம் இருக்க சொன்னாலும் இருந்துட்டு போயிடுவோம்.
ஆனா, அந்த ஊர் வெயில்ல இருக்க சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கு அதெல்லாம். தாங்கவே முடியல. அதெல்லாம் நான் ஆக்சுவலா என்னன்னா, பின்னாடி அதோட வீடியோ கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அப்ப போடும்போது உங்களுக்கே தெரியும். என்னன்னா, அங்க நடந்த சில விஷயம் கூட நெறைய இருக்கு அங்க வந்து. அதெல்லாம் கூட நான் அந்த லாங் வீடியோ வந்தா தான் உங்களுக்கு சொல்ல முடியும் அதெல்லாம் கூட. இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஏன்னா வந்து பாதி வீடியோ வந்து ஸ்லைடா இருக்கும். பாதி வீடியோ வந்து நேரா இருக்கும். கஷ்டமா தான் இருக்கும். ஆனா எனக்கு ஆப்ஷனே இல்ல. நான் இத எப்படி சரி பண்ணாலும் சரி பண்ண முடியல. நான் வந்து எடிட் பண்றதே ஃபோன்ல தான் எடிட் பண்றேன். எனக்கு அதுக்கு மேல தெரியல இது எப்படி பண்ணணும்னு. சரி குழந்தையும் எடுத்துட்டு அவன திட்டவும் முடியாது நம்ம. அதனால இந்த ஒரு வீடியோ இப்படி இருந்தா மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நீங்க. ஏன்னா பேக்கிங்லாம் முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு நாங்க எல்லாருமே முடிவு பண்ணியிருந்தோம். ஒரு ஒரு ஃபேமிலி முடிவு பண்ணியிருந்தோம். ஆளாளுக்கு ஒண்ணு எடுத்துட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஆனா என்னன்னா இதில அதிகமா கட்டுனதும் என் தலையில தான் வந்து விழுந்தது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் கடையில வாங்கிக்கலாம்னு சொன்னாங்க. சரின்னு விட்டுட்டேன். மதியம் லஞ்ச் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி நானே ஓகே சொல்லிட்டேன். ஒண்ணும் இல்ல நம்ம வீட்ல இருக்க அரிசி போட்டு நார்மலா செய்வோம்ல. வெஜ் பிரியாணி, பிரிஞ்சினுவோம்ல அது மாரி பண்ணிட்டு முட்டைய அவிச்சு எடுத்துக்கிட்டேன் நானு வந்து. அன்னைக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிட்டு சிப்ஸ் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. அத பண்ணிட்டு நான் வந்து அந்த தக்காளி தொக்கு இந்த ஊறுகாய் கெட்டு போகாம இருக்கும்ல 2, 3 நாள் ஆனாலும். அத பண்ணி எடுத்துக்கிட்டேன். இன்னொருத்தவங்க வீட்லேருந்து சப்பாத்தி, ஸ்வீட்டு அதுமாரி ஒவ்வொருத்தவங்க வீட்லேருந்து ஒண்ணு ஒண்ணு எடுத்துட்டு வருவோம். ஃபர்ஸ்ட்டு ஒன் டே வந்து நமக்கு சூப்பரா போயிடுச்சு. என்னன்னா, நான் ட்ரெயின்ல எந்த வீடியோவும் எடுக்கல. ஏன்னா, என்னால எடுக்க முடியல. ஹேண்டில் பண்ண முடியல என்னால. ஆனா, அதோட அனுபவம்லாம் வேற மாரி. என்னன்னா, நம்ம வீட்லேருந்து எடுத்துட்டு போனா சூப்பரா சாப்பிடலாம். இல்லன்னா நம்ம வெளிய ஆர்டர் பண்ணி வர வச்சும் சாப்பிடலாம். ஏன்னா, வெளிய ஆர்டர் பண்ணும்போது நம்ம குடுக்குற குவான்டிட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரியாது இல்லையா? நம்ம ஊர் மாதிரி தான் இருக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம 2 இட்லி நம்ம ஊர்ல சாப்பிட்டாலே நமக்கு வயிறு ரொம்பிடும். ஒரு இடத்துல வந்து போகும்போது வெளிய ஃபுட் ஆர்டர் போட்டிருந்தோம். இட்லி வந்து 12 இட்லி போட்டிருந்தோம். ஆளுக்கு 2, 2 சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு. இது இல்லாம வேற ஒவ்வொருத்தவங்க ஒண்ணு ஆர்டர் போட்டாங்க. அந்த 12 இட்லியும் எப்படின்னா, ஒரு ஆள் வந்து 6 இட்லி சாப்பிட்டா தான் வயிறு ரொம்பும். அந்த அளவுக்கு அவ்வளோ குட்டி 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 குட்டியா இருந்துச்சு. இந்த மினி இட்லி சைஸ்லயே கொஞ்சம் டபுளா இருந்தா எப்படி இருக்கும்? அந்த மாரி இருந்தது. அதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ். அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம இங்கேருந்து அந்த 2 நாள் எப்படி சமாளிக்கணுன்ற மாரி தான் பார்க்கணும். இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த 2 நாள், 3 நாள் போறது எல்லாமே. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்ன சொல்றது? அதுவும் லேடீஸ்க்குலாம் சொல்ல முடியாத ப்ராப்ளம்லாம் இருந்தது தான். நம்ம எந்த அளவுக்கு ஜாலியா போறோம்னு நெனைக்கிறோமோ, அதில அட்லீஸ்ட் கால்வாசி நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அந்த கஷ்டப்பட்டா மட்டும் தான் நம்ம அந்த இடத்த போய் ரீச் பண்ண முடியும் நம்ம போயிட்டு. நாங்க வந்து மண்டே வந்து 9:20 to 9:30க்குள்ள ட்ரெயின் வந்தது ஏறிட்டோம். ஏறிட்டு சீட்டு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய மேட்டரா இருந்தது. ஏன்னா வந்து நம்ம வந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து ஏறல, பாதியிலேருந்து ஏறணும் இல்லையா? ஏன்னா இந்த ட்ரெயின் மதுரையிலேருந்து வந்தது நம்ம சென்னைக்கு. அதனால பாதியிலேருந்து ஏறுனனால அந்த சீட்ட கண்டுபிடிச்சு, நம்ம என்ன சொல்றது? நம்ம சர்க்குலேஷனுக்கு ஆளுங்கலாம் உட்கார வச்சு அமையறதுக்கே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. என்னன்னா மண்டே எடுத்த ட்ரெயினு மண்டே ஃபுல்லா போய், டியூஸ்டே ஃபுல்லா போய், வெட்னஸ்டே மார்னிங் விடிய விடிய எனக்கு தெரிஞ்சு 4:30யோ விடிய விடிய 4:30 போய் சண்டிகார் போய் ரீச் ஆச்சு. அப்போ வந்து செவ்வாய்க்கிழமை நைட்டு நாங்க படுத்துட்டோம். படுத்துட்டு பார்த்தா டெல்லியில வந்து ஒரு 1 ஹவர் கிட்ட ட்ரெயின் நின்னுச்சு. அந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்க்கணும் அப்படியே ஏர்போர்ட் மாரி இருந்துச்சு. என்னன்னா வெளிய போல. எனக்கு தெரியாது அந்த ட்ரெயின் அவ்வளோ நேரம் அங்க நிக்கும்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது. பார்த்தா ஏர்போர்ட் மாரி இருந்துச்சு. அப்படியே அவ்வளோ லைட்ஸ் அவ்வளோ இது நம்ம சென்ட்ரல்லாம் கூட அந்த அளவுக்கு இல்ல. சூப்பர்வா இருந்துச்சு. அதனால தான் நான் சூப்பரா இருக்கும்னு நெனச்சோம். ஆனா அது வரும்போது வேற எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து இப்படி சொன்னா தெரியாது உங்களுக்கு. அந்த வீடியோஸ்லாம் போட்டா தான் உங்களுக்கு புரியும். அங்க என்ன நடந்ததுன்றதே உங்களுக்கு. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி தான் சண்டிகார் போச்சு. சண்டிகார்லேருந்து நாங்க பேக்கேஜ் போட்டிருந்தோம் இல்லையா? அங்கேருந்து வந்து எங்கள பிக்கப்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. வந்து கேப் வந்து பிக்கப் பண்ணிக்கிடுச்சு. ஒரு 2, 3 கேப் போட்டிருந்தோம் நாங்க. போட்டுட்டு அதில எல்லாரும் போனோம். போகும்போதே அப்பா என்ன சொல்றது? அந்த மணாலி கிட்ட போல. மணாலி கூட இல்ல. கொஞ்ச தூரம் தான் போயிருப்போம். அந்த சண்டிகார் தாண்டி அப்படியே சொர்க்கம் மாரி இருந்தது. அந்த வீடியோஸ்லாம் என்கிட்ட கிடையாது. அது வேற ஒரு ஃபோன்ல இருக்கு. அத நான் மறுபடியும் டவுன்லோட் பண்ணி, இத நான் எடிட் பண்ணி உங்களுக்கு காட்டுனா தெரியும். சொர்க்கம் மாரி இருந்துச்சு. அப்படியே மலைக்குள்ளேயே கொடைஞ்சு வழி போய் உண்மையாவே இதெல்லாம் நான் டிவில தான் பார்த்துருக்கேன். நேர்ல பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. நான் டிவில பார்க்கும்போது இந்த மலைக்கு மேல பனி இருக்கிறதெல்லாம் சும்மா பொய்ன்னு நெனச்சேன். ஆனா உண்மையாவே கண்ணு பார்க்கும்போது தான் தெரியுது இது எல்லாமே உண்மையா தான் எடுத்திருக்காங்கன்றது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. நான் இதுக்கு மேல வந்து அந்த வீடியோஸ் போடும்போது அத பத்தி சொல்றேன். அப்புறம் வந்து நம்ம பேக்கிங்லாம் முடிச்சுட்டு ஏற கட்டி எல்லாத்தையும் வெடிச்சிட்டோம் இல்லையா? மறுநாள் எழுந்திரிச்சு சாப்பாடு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சாமி கும்பிடும்போது, ஒண்ணுமே இல்ல சிம்பிளா வாழைப்பழம், ஒரே ஒரு லட்டு மட்டும் வச்சு சாமி கும்பிட்டோம். அதோட விட்டுட்டும் போயிட்டேன். ஆனா விட்டுட்டு போய் என் மனசுல அடிச்சுட்டே இருந்தது. ஐயோ! அப்படியே வச்சுட்டு இருந்தோமே, அது அழுகி போயிருக்குமே, சாமிகிட்ட ஸ்மெல் வந்திருக்குமே அப்படின்ற மாரி என் நெனப்பு ஃபுல்லா அங்கேயே தான் இருந்தது. ஏன்னா நான் பூஜை ரூம் டோர் சாத்தல. தொறந்து வச்சுட்டே போயிட்டேன். நான் சாத்திட்டு போயிட்டேன்னா, அந்த ஸ்மெல் அதுக்குள்ளேயே இருந்து ஒரு மாதிரி ஆயிடும். அதனால தொறந்து வச்சுட்டு தான் போனேன். இங்கேருந்து போகும்போது நான் ரொம்ப சிம்பிளா தான் போனேன். 2 நாள் நம்ம நாரி போறோம்னு தெரிஞ்சு போச்சு. அதுக்கு எதுக்குடா நம்ம ஒரு பிரம்மாண்டமா போனோம்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாவும் போனேன். என்னோட பேண்ட்டுக்கும் என்னோட டாப்பு கூட மேட்ச் ஆகுது. ஏன்னா எனக்கு லெகிங்ஸ் வந்து என்ன சொல்றது? போலாம், வரலாம். ஆனா லெகிங்ஸோட 2 நாள் இருக்கலாம். 1 நாள் ஃபுல்லா இருக்கணும்னா இருக்க முடியாது. ஆன் டைம் கரெக்ட்டா ரீச் பண்ணிட்டோம். இந்த வீடியோவால தான் அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.